அனைவருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 21 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். ஜாயின் பண்றதோட எண்ணிக்கை அதிகமாகும்னு பார்த்தா அதிகமாக மாட்டேங்குது. அது வந்து கம்மியாயிட்டு தான் இருக்கு. மறுபடியும் நான் எல்லாத்தையும் ரிமைண்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா 210 பேர் இருக்கீங்க. அடுத்த ஒரு பேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் இருக்கீங்க. அடுத்து புதுசா ஓப்பன் பண்ண நியூ குரூப்ல ஒரு 80 பேர் இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 300க்கு மேல வந்து இருக்கீங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 350 கிட்ட வந்துட்டீங்க. பட் நம்ம லாஸ்ட் குரூப்புக்கு மட்டும் லிங்க் அனுப்பல. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 210 பேர் உள்ள குரூப்புக்கும், அடுத்து ஒரு 75 பேர் உள்ள குரூப்புக்கும் லிங்க் அனுப்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 285 மெம்பர்ஸ் கிட்ட. பட் ஜாயின் பண்ணியிருக்கிறது 22 பேர் தான். ஆனா இந்த எண்ணிக்கை வந்து மிக மிக குறைவு தான். கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகும்னு பார்த்தா, போன தடவ ஒரு 25 பேர், 30 பேர் இருந்தீங்க. ஸோ அதே மாரி தான். அத விட கம்மியா ஆயிட்டீங்க இப்ப. மிக கம்மியான ஆட்கள் தான் இருக்கீங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏதோ ஒரு இடத்துல நீங்க இங்க ஜாயின் பண்ணாம, அதாவது இந்த லைவ்ல ஜாயின் பண்ணாம, நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஓகே தான். பட் படிக்கவும் இல்ல, இங்கேயும் ஜாயின் பண்ணல அப்படின்னா, அது ரொம்ப கடினமா இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரெகுலரா வந்து நம்ம படிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு வந்து என்ன லைவுக்கு வந்து அதாவது டாபிக் வந்து என்னன்றத நான் சொல்லவே இல்ல. இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல. சொல்லாம விட்டதுக்கு ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கிட்டத்தட்ட அ ச தமிழும் முடிச்சுட்டீங்க, மேக்ஸும் கிட்டத்தட்ட முடிச்சுட்டீங்க. ஸோ அதனால இனிமே எந்த கொஸ்டின் வேணாலும் கேட்கலாம். அதே மாரி செகண்ட் குரூப்ல இருக்க தமிழ் பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து 9த் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டீங்க. 9த் வரைக்கும் 6த் டூ 9த் வரைக்கும். ஸோ அப்படி பார்க்க போனா தமிழ்னு எடுத்துக்கிட்டா எந்த கொஸ்டின்ஸ் வேணாலும் கேட்கலாம். ஸோ அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் குரூப் மெம்பர்ஸ் தமிழ்னா எது வேணாலும் கேட்கலாம். அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க இருக்கணும். ஏன்னா அதெல்லாம் கடந்துட்டீங்க. தமிழ் 6த் டூ 12த் வரைக்கும் முடிச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் 6த் டூ 10த் வரைக்கும் நம்ம குடுத்த பாடங்கள் நீங்க படிச்சு முடிச்சுட்டீங்க. இப்ப மேத்ஸ் 10த் வந்து ரிவிஷன் போயிட்டு ஃபர்ஸ்ட் குரூப்ல. செகண்ட் குரூப் தமிழ் வந்து 9த் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ தமிழ் எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வந்து வித்தியாசமா நம்ம வந்து கேட்போம். வித்தியாசமா மீன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப திருக்குறள்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த திருக்குறள் பத்தி நெறைய கேட்போம். அந்த மாரி. ஓகே. இப்ப ஆல்ரெடி நம்ம எப்போதும் சொல்ற சில விஷயங்கள் வந்து நம்ம இங்க சொல்லியே ஆகணும். ஏன்னா சில மோட்டிவேஷன் வந்து நம்ம குடுத்தாகணும். சிலருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படாது. சிலருக்கு மோட்டிவேஷன் தேவைப்படும். சிலர் அந்த மோட்டிவேஷன் குடுத்தா தான் நல்லா வந்து படிப்பாங்க. ஸோ என்ன அப்டின்னா, இப்ப ஜனவரி மாசம் வந்து குரூப் 4 வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி தரப்புல அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது உங்களுக்கே தெரியும். ஆனுவல் பிளானர்ல இருந்துச்சு. ஜூன் மாசம் எக்ஸாம் குரூப் 4 ஓட எக்ஸாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அத நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். வேற எந்த எக்ஸாம பத்தி இப்ப நம்ம யோசிக்கல. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த குரூப் 4 டார்கெட் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம். சிலர் வந்து போன குரூப் 4ல கிட்டத்தட்ட ஒரு 160 கொஸ்டின்ஸ் போட்டிருப்பீங்க. 150 அல்லது 155, 140 எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம். பட் இந்த டைம் வந்து நம்ம 180 கிட்ட நம்ம ரீச் பண்ணணும். அதுதான் நம்மளோட டார்கெட். 180 ரீச் பண்றதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணுமோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ கிளாஸஸ் குடுக்கறத விட, அதாவது குடுக்கறத விட உங்கள படிக்க வைக்கணும். படிக்க வைக்கணும்னா டெய்லியும் இந்த ஷெட்யூல குடுத்து படிக்க வைக்கிறது, டெஸ்ட் வைக்கிறது. ஸோ இதுதான் பெட்டரா இருக்கும்ன்றத நான் ஃபீல் பண்றேன். ஒரு வீடியோ கிளாஸ்ல போய் நீங்க உட்கார்ந்துட்டு 1 டே ஃபுல்லா அத கவனிக்கிறதும், சாட்டர்டே, சண்டே போயிட்டு ஒரு அகாடமில உட்காந்துட்டு ஃபுல் டே 2 நாள் ஃபுல்லா நீங்க கவனிக்கிறதும், ஆ எனக்கு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்து அந்த நேரங்கள் நீங்க கவனித்தாலும், நீங்க அடுத்து என்ன பண்ணுவீங்க, வீட்ல போய் அத நீங்க திருப்பி படிச்சு தான் ஆகணும். ரிவிஷன் பண்ணி தான் ஆகணும். ஸோ பெட்டர் நீங்க வந்து அந்த கிளாஸ்ல போயிட்டு 1 நாள், 2 நாள் ஃபுல் டே உட்கார்றத விட, அந்த ஃபுல் டே உட்கார்ந்து நீங்க புக் எடுத்து படிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேத்ஸ்க்கு மட்டும் நீங்க ஏதாவது ஒரு சில யூடியூப் சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் மத்த எந்த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு தமிழ்ல இருந்து சோசியல், சயின்ஸா இருக்கட்டும், இல்ல 11த், 12தா இருக்கட்டும், எல்லாமே வந்து புக்ஸ்ல உங்களுக்கு இருக்கு. அழகா நீங்க படிக்கலாம். புரியாமலாம் இருக்கிறது தமிழ் தானே, நமக்கு புரியாம எங்க போகுது. இப்ப எடுத்து வச்சு படிங்க. கண்டிப்பா புரியும். புரியாம இருக்காது.
இது இங்கிலீஷோ ஹிந்தியோ கிடையாது, தமிழ்ல இருக்க. அழகா நீங்க படிச்சீங்கன்னா ஒரு டைம்க்கு 2 3 டைம் படிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். நான் வந்து அதை சொல்லி தந்து அதுக்கப்புறம் நீங்க போய் உட்கார்ந்து படிச்சு இப்ப நமக்கு அதுக்கு டைம் இல்லையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. புரியுதுங்களா? அதனால படிச்சுக்கிட்டே இருங்க. ரெகுலரா நம்ம என்ன சொல்றோமோ, நம்ம எந்த மெத்தட்ல சொல்றோமோ அந்த மெத்தட்ல ரெகுலரா நீங்க படிச்சுக்கிட்டே இருங்க. வாரம் ஒரு டைம் லைவ் அட்டெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம் ரொம்ப குயிக்கா வந்துரும். ஜனவரி மாசம் நோட்டிபிகேஷன், ஜூன் மாசம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க குரூப் 4. ஸோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், இன்னும் கொஞ்சம் வேகமா மீன்ஸ் அதிகமா படிக்க ஆரம்பிக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமா படிக்கணும். நம்ம போய்கிட்டு இருக்க அந்த அந்த விஷயம் வந்து பத்தாது. நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அந்த விஷயம் கண்டிப்பா பத்தாது. இப்ப இருக்க ஸ்டேஜுக்கு என்னதான் நமக்கு லீவ் வந்தாலும் சரி, என்ன மாதிரி இருந்தாலும் இது பத்தாது கண்டிப்பா. லீவ் வந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்திக்கிங்க. நம்ம குரூப்லயே ஒரு சிலர் இருக்கீங்க, ஆல்ரெடி வந்து போன குரூப் 4ல வந்து வேலைக்கு போயிருக்கீங்க. ஸோ அவங்களும் நம்ம குரூப்ல இருக்கீங்க. ஸ்டெனோல வேலைக்கு போயிருக்கீங்க, சில டைப்பிங்ல வேலைக்கு போயிருக்கீங்க, சில ஜூனியர் ஸ்டண்ட் கூட நம்ம குரூப்ல இருக்காங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 1 நாள் 2 நாள் லீவ் கிடைக்குது, அல்லது பிரைவேட் வேலைக்கு போறீங்க, 1 நாள் 2 நாள் லீவ் கிடைக்குதுன்னா அந்த ஒரு நாளை மிகப்பெரிய வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கிட்டு நீங்க படிக்கணும். உங்களுக்கு சிலருக்கு 5 நாள் லீவ் இருக்கலாம். இப்ப நான் இருக்கிற டிபார்ட்மெண்ட்ல 5 டேஸ் வந்து லீவ் தான். ஓகேங்களா? சிலருக்கு ஒரு 3 நாள் லீவ் இருக்கலாம், 2 நாள் லீவ் இருக்கலாம். பொதுவா கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு 5 டேஸ் லீவ் தான். சிலருக்கு அந்தந்த டிபார்ட்மெண்ட் அடிப்படையிலயோ அல்லது ஒரு சில ஆபீஸ் அடிப்படையிலயோ அவங்களுக்கு ஒர்க் இருக்கலாம். பட் லீவு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ, இல்ல பிரைவேட்டுக்கு போறீங்க, லீவு யாருக்கெல்லாம் கிடைக்குதோ கண்டிப்பா என்ன பண்ணுங்க, முழுமையா உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஒரு நாளையோ 2 நாளையோ அல்லது 5 நாள் லீவ் இருந்தா அந்த 5 நாளையும் வந்து மிகப்பெரிய வாய்ப்பா பயன்படுத்திட்டு படிச்சிருங்க. சார் பொங்கல் இருக்கு சார், என்ன சார் பண்றது? பொங்கல் ஒரு பக்கம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணிட்டு மீதி நேரத்துல நீங்க படிக்க வேண்டியதுதான். வீட்ல ஃபேமிலியோட இருங்க, வேணாம்னு சொல்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம், மிஞ்சி போனா ஒரு 3 மணி நேரம் இருக்கலாம். மீதி நேரம் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்கணும். இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா நீங்க பயன்படுத்திக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி லீவ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணுங்க. லீவ் வந்து மிஸ் பண்ணாதீங்க. லீவை நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க, நல்லா படிங்க. சிலர் வந்து டிஎன்பிசி மட்டும்தான் படிப்பீங்க, சிலர் ஷார்ட் ஹேண்ட் படிச்சுக்கிட்டு டிஎன்பிசி படிப்பீங்க. அவங்களுக்குலாம் எல்லா நாளுமே ஹாலிடேஸ் மாதிரி தான். எல்லா நாளையுமே பயன்படுத்தணும். ஒருத்தருக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். என்னோட ஒப்பீனியன் தான். இதுக்கு மாற்று கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கலாம். பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, உங்களுக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்ல, உங்களுக்கு எந்த விதமான நெகட்டிவ் இல்ல, எந்த விதமான மைனஸ் இல்ல, எல்லாம் கரெக்டா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு அப்படின்னா 5 மந்த்ஸ் எனஃப். ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ்ல போட்டிருப்பேன். 5 மந்த்ஸ் எனஃப் டு கிராக் டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்னு நான் சொல்லியிருப்பேன். 5 மாதங்கள் போதுமானது டிஎன்பிசி குரூப் 4 தேர்வு எழுதி செலக்ட் ஆகி ஒரு டிபார்ட்மெண்ட் போய் உட்கார்றதுக்கு. அதாவது படிக்கிற காலகட்டம் 5 மாதம் போதும்னு சொல்றேன். அவங்களோட செலக்ஷன் ப்ராசஸ், எக்ஸாம் நோட்டிபிகேஷனை பத்தி நான் சொல்றேன். படிக்கிறதுக்குன்னு உட்கார்ந்தா 5 மந்த்ஸ் போதும். இதுக்கு நிறைய பேர் மாற்று கருத்து தெரிவிக்கலாம். அதெல்லாம் முடியாது சார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 2 வருஷம் இருக்காங்க, 1 வருஷம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்கலாம். அவங்களுக்கு மேபி ஃபேமிலி, ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ஃபேமிலி பிரச்சனைகள் இருக்கலாம், ஃபேமிலியை கவனிக்க வேண்டிய சுச்சுவேஷன் மட்டும் அதிகமா இருந்திருக்கலாம், சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால சம்பாதிச்சுட்டே படிச்சிருக்கலாம், உடல்நிலை பாதிப்பா இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால 1 வருஷம் 2 வருஷம் டிலே ஆகும் சிலருக்கு. எந்த விதமான பிரச்சனையும் இல்லாதவங்க கண்டிப்பா 5 மந்த்ஸ் போதும். 5 மந்த்ஸ் நல்லா உட்கார்ந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. படிக்கிறதுக்குன்னா 5 மந்த்ஸ் போதும். அதாவது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, எப்படின்னா, ஒரு சில வீடியோஸ் பார்த்திருக்கேன். என்னன்னா, இப்ப வந்து புக்கும் கையுமா இருக்கக்கூடாது, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிச்சா போதும் அப்படிலாம் சொல்றாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, மேபி ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அந்த மாதிரி ஏன் சொல்றாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல கண்டிப்பா சொல்றேங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஒரு 5 மந்த்ஸ் இருக்குங்க.
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம என்ன சொல்லணும்னா 5 மந்த்ஸ் இருக்கு, 5 மந்த்ஸ்ல புக்கும் கையுமா இருங்க, படிங்கன்னு தான் சொல்லணும். என்னோட ஒப்பீனியன் சொல்றேன். அவங்க வந்து அவங்க ஒப்பீனியன் சொல்றாங்க. பட் என்னோட ஒப்பீனியன் நான் சொல்றேன். அவங்க மேபி சொல்லலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தெளிவா படிச்சா போதும்னு மேபி சொல்லலாம். அது யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கலாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் 5 மந்த்ஸ் இருக்குங்க. புக்கும் கையுமா இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லைங்க. புக்கும் கையுமா இருந்தா அதிகமா படிச்சுட்டே இருந்தாலும், அதிகமா ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், அது அது நல்ல விஷயம். அத பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். புரியுதுங்களா? புக்கும் கையுமா இருக்காதீங்க. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் அல்லது 5 மணி நேரம் படிச்சா போதும். இப்படி இப்படி நான் சொல்லி உங்கள வந்து நான் அந்த என்ன சொல்றது? இப்படி வந்து நான் சொல்லி மோட்டிவேட் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு என்ன விருப்பம்னா 5 மந்த்ஸ் தான் இருக்கு. ஒரு 6 மந்த்ஸ் தான் இருக்கு. ரொம்ப கம்மியான நாட்கள் இருக்கு. எந்நேரமும் புக்கும் கையுமா இருக்க தப்பு இல்ல. நல்ல விஷயம் தானே. புக்கும் கையுமா இருக்கிறது, படிச்சுட்டே இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதிகமா ரிவிஷன் பண்றது நல்ல விஷயம் தானே. நம்ம ஏன் புக்கும் கையுமா இருக்கக்கூடாது? நம்ம ஏன் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது? நம்ம ஏன் படிக்காம இருக்கக்கூடாது? கண்டிப்பா படிக்கணும். எந்நேரம் படிச்சுட்டே இருங்க. ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் ஃபுல்லா படிங்க. காலை கடன்கள்லாம் முடிச்சுட்டு, சாப்பிடுற வேலைகள்லாம் முடிச்சுட்டு, எந்நேரமும் படிச்சுட்டே இருங்க. நைட்லாம் படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பா அது பண்ணணுங்க. 4 மணி நேரம் படிச்சா போதும், 5 மணி நேரம் படிச்சா போதும்லாம் இப்ப இருக்க ஸ்டேஜ்க்கு நான் அப்படி ஒரு விஷயத்த நான் சொல்ல முடியாதுங்க. அப்படி ஒரு விஷயத்த சொல்லி மோட்டிவேட் பண்ணி, நீங்க கடைசியில 140, 150 கொஸ்டின்ல நின்றுவீங்க. ஸோ என்னோட தரப்புல இருந்து நான் உங்கள வந்து கரெக்ட்டான வழியில வந்து நான் கொண்டு போய் ஆகணும். என்கிட்ட நீங்க ஜாயின் பண்ணியிருக்கீங்க. உங்கள வந்து கரெக்ட்டான வழியில வந்து கொண்டு போகணுன்றப்ப, எந்நேரம் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால என்ன தப்பு இருக்கு? ஒரு பாடத்த 4 தடவ ரிவிஷன் பண்ணுங்க. நெறைய படிச்சுக்கிட்டே இருங்க. அதனால ஒண்ணும் தப்பு இல்லையே. படிச்சுட்டே இருக்கீங்க, அதிகமா ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. மேத்ஸ்க்கு கொஞ்சம் அதிகமா டைம் கிடைக்கும் நமக்கு. டிஎன்பிஎஸ்சில சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதும்போது, டக்குன்னு தமிழுக்குலாம் ஆன்சர் தெரிஞ்சுச்சுன்னா, டக்குன்னு 1 மணி நேரத்த தமிழ்ல வந்து 1 மணி நேரத்திலயோ, ஒரு ஒரு 1 மணி நேரம் 10 நிமிஷத்துல நம்ம தமிழ்ல முடிச்சுட்டோம் அப்படின்னா, மேத்ஸ்க்கு நமக்கு நல்ல டைம் கிடைக்கும். 1/2 அன் ஹவர் நமக்கு மேத்ஸ்க்கு மட்டும் டைம் தனியா எடுத்துக்கலாம். 30 நிமிஷம் மேத்ஸ்க்கு எடுத்துக்கலாம். தமிழ்ல வந்து நீங்க 1 மணி நேரத்துல முடிச்சிட்டீங்கன்னா, மேத்ஸ்க்கு 1/2 அன் ஹவர் எடுத்துக்கலாம். ஏன்னா, நீங்க கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திருப்பீங்க. இப்பல்லாம் வதன்னு ஒரு கொஸ்டின ஒரு பக்கம் கேட்டு வச்சுடுறாங்க. நமக்கு அத படிச்சு, அத புரிஞ்சுகிட்டு ஒரு சில கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும். ஏன்னா, அந்த கொஸ்டின் நமக்கு முக்கியம். அந்த ஒரு பக்க அளவுல இருக்கிற கொஸ்டின்ஸும் நமக்கு முக்கியமா அமைஞ்சிரும். ஒரு பக்கத்துக்கு 1 கொஸ்டின், ஒரு பக்கத்துக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஒரு பக்கத்துக்கு 3, 4, 5 கொஸ்டின் கூட கேட்டிருக்காங்க. பட் அதுலயே அந்த 200 கொஸ்டின்ல ஒரு சில கொஸ்டின் ஒரு பக்கம் பூரா ஒரே கொஸ்டின். ஒரு பக்கத்துல 2 கொஸ்டின் இவ்வளவுதான் இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப கூற்று காரணங்கள் நெறைய வருது. கூற்றை ஆராய்கன்றாங்க. ஏ, பின்னு குடுக்குறாங்க. புரியுதுங்களா? ஒரு 4 கூற்று கேட்டுர்றாங்க. இது 3 சரி, 1 தவறுன்றாங்க. 5 சரி, 2 தவறுன்றாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா வந்து நம்ம அதிகமா ரிவிஷன் பண்ணணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. டிஸ்டர்பன்ஸ் வந்தா மியூட்ல போட்டுருங்க. நமக்கு ஒரு கொஸ்டின பார்த்தோம்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணிரணும். தமிழ்லாம் வந்து லட்டு மாதிரி 100 கொஸ்டின்ஸ். 1 மணி நேரம் 10 நிமிஷம். அவ்வளவுதான். 1 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் 10 நிமிஷம் டைம் அந்த தமிழுக்கு நீங்க ஒதுக்குனாதான் மீதி மேத்ஸுக்கு உங்களுக்கு ஒரு 30 நிமிஷமாவது கிடைக்கும். மேத்ஸுக்கு அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் 1 நிமிஷமாவது மினிமம் தேவைப்படும். சிலர் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ் வந்து ஒரு 100 கொஸ்டின் 1 ஹவர்ல நீங்க முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. மேத்ஸுக்கு 45 நிமிஷம் நீங்க எடுத்துக்கலாம். ஜிகே சைடு 1 1/2 மணி நேரம் எடுத்துக்கலாம். அந்த 75 கொஸ்டின்ஸ்க்கு. ஸோ தமிழ்ல வந்து எவ்வளவு தூரம் நீங்க தரவு பண்ண முடியுமோ, அவ்வளவு தூரம் தரவு பண்ணுங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. நீங்க அதிகமா படிங்க, அதிகமா ரிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன ஆகும்னா, டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கிறப்ப டக்குன்னு ஞாபகம் வரும். டக்குன்னு நீங்க அடிச்சுட்டு போயிரலாம்.
டக்குன்னு முடிச்சிங்கன்னா மேக்ஸுக்கு கூற்று காரணத்துக்கு ஒரு பக்கம் இருக்க கொஸ்டின்ஸ்க்குலாம் உங்களுக்கு டைம் கிடைக்கும். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்நேரமும் புக்கும் கையுமா இருக்கிறது தப்பு இல்ல. எந்நேரம் படிச்சுட்டே இருக்கிறது தப்பு இல்ல. எந்நேரமும் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்கிறதும் தப்பு இல்ல. ஸோ இத பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். அதனால ஒண்ணும் தவறு இல்ல. பண்ணுங்க, படிங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க சார். சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி போதும் 3 மணி நேரம் போதும், 4 மணி நேரம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஓகே, வேலைக்கு போறவங்க, வேற வழி இல்லாதவங்க, டைம் கம்மியா இருக்கிறவங்களுக்கு அது ஓகே தான். பட் நமக்கு ஒரு ஃபுல் டே கிடைக்குது, ஒரு 24 ஹவர்ஸ் கிடைக்குதுன்னா, அவங்க கிட்ட வந்து நம்ம வந்து நீங்க 4 மணி நேரம் படிச்சா போதும்னு சொல்லக்கூடாது. 24 ஹவர்ஸ் கிடைக்குதா, 12 மணி நேரம் கூட படிங்க, தப்பு இல்ல. நிறைய நிறைய படிக்கணும்னு சொல்ல வரேன். நிறைய படிங்க, நிறைய நேரம் படிங்க. கண்டிப்பா அது பண்ணுங்கன்னு சொல்றேன். எந்த ப்ராப்ளமையும் வளர்த்துக்காதீங்க. உங்களுக்கு பிரச்சனை இல்லாத மாதிரி ஒதுங்கிருங்க. ஆனா நம்ம படிக்கணும். சிலர் வந்து உங்களை வந்து திட்டலாம், தூட்டலாம். சிலர் வந்து உங்களை பத்தி நெகட்டிவா பேசலாம். எதுக்குள்ளயுமே நீங்க போகாதீங்க. அவ்வளவுதான். நெகட்டிவா பேசினா உங்க காதுல விழுந்துச்சுன்னா, நீங்க அந்த நெகட்டிவா ரசிச்சுட்டு விட்டுருங்க. நம்மள பத்தி நெகட்டிவா பேசியிருக்காங்கன்றத, ஓகே, பரவால்ல. நம்மள பத்தி பேச அவங்களுக்கு நேரம் இருக்கு. நமக்கு படிக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான். சோ யாராவது நெகட்டிவா பேசுறாங்கல்ல, வீட்லயே அப்பாவோ, அம்மாவோ, இல்ல சொந்தக்காரங்களோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ யாரோ நெகட்டிவா பேசுறாங்க. ஏன் இன்னும் படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்கலாம். இன்னும் ஏன் படிச்சுட்டு இருக்க? இந்த மாதிரி கேட்கலாம். என்னடா இவன் 4 எக்ஸாம் படிச்சிருக்கான், என்னடா அவன் 3 எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான். அவங்களுக்கு தெரியாது நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கன்றது. அந்த மாதிரி கேள்வி கேட்கிறவங்களுக்கு தெரியாது. நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், ஃபேமிலி பிரச்சனை இருக்கலாம், நமக்கு வந்து மணி தேவைப்படலாம். அதுக்காக நம்ம வேலைக்கு போய்கிட்டே படிக்கலாம். நிறைய பிரச்சனை இருக்கலாம். அதனால நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு எக்ஸாம் கிடைக்காம, அடுத்த எக்ஸாம் அப்படியே ஒரு 2, 3 எக்ஸாம் கிடைக்காம இருந்திருக்கலாம். பட் ஒரு நாள் கண்டிப்பா கிடைக்கும். அது உண்மைதான். அதுக்கு நீங்க சில நேரத்துல சில நெகட்டிவா பேசும்போது, சில நேரத்துலன்னு சொல்ல வரல. யாரு எந்த நேரத்துல எப்படி நெகட்டிவா பேசினாலும் அத கண்டுக்க வேணாம். நானும் ஒரு கட்டத்துல வந்து நெகட்டிவா பேசுறதெல்லாம் எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப நமக்கு அதுக்கு நேரம் இல்ல. ஏன்னா என்ன நம்பி நிறைய பேர் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 300, 350 பேர் நம்ம கிட்ட டிஎன்பிசிக்கே படிக்கிறாங்க. இது இல்லாம ஷார்ட் அண்ட்க்கு நம்ம கிட்ட வேற ஒரு 300 பேர் கிட்டத்தட்ட என்கிட்ட ஒரு 600 பேர் படிக்கிறாங்க. சோ அப்படி இருக்கிறப்ப நமக்கு அந்த நெகட்டிவிட்டிய போயிட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கு நமக்கு நேரமும் இல்ல. சிலர் அனுப்புவாங்க. நான் இப்பலாம் அத ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன். சோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, யாரும் நெகட்டிவா பேசுறாங்களா, ஓகே, ரசிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்ல வரேன். இல்லன்னா கண்டுக்காம போயிருங்க. அவங்களுக்கு உங்களோட சூழ்நிலை தெரியாதுல்ல. நீங்க என்ன மாரி ஒரு பேக்கிரவுண்ட்ல இருக்கீங்க? நீங்க என்ன மாரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு உழைப்ப போட்டுட்டு இருக்கீங்கன்னு மேபி அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். சோ இது இந்த மாதிரி நேரத்துல என்ன சில இடத்துல முன் உதாரணமா நான் எப்போதுமே காமிக்கிறது வழக்கம். சோ அத நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சோ நீங்க நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உங்கள பத்தி 4 பேர் 4 விதமா தவறுதலாவும் பேசலாம். இன்னும் படிச்சுட்டே இருக்கான், வயசாகுது படிச்சுட்டே இருக்கான், மேரேஜே ஆகல, படிச்சுட்டே இருக்கான், எப்ப மேரேஜ் பண்ணுவாங்க? சோ இதெல்லாம் கூட ரைஸ் ஆகும். புரியுதுங்களா? சில பேர் வந்து என்ன பணம் குடுத்து எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. பணம் குடுத்து போயிட்டு இருக்காங்க. இவன் என்னமோ கிறுக்கன் மாரி படிச்சுட்டு இருக்கான். அப்படி கூட இதெல்லாம் வந்து நான் படிக்கிற காலகட்டத்துல நடந்துச்சு. சோ அதான் உங்ககிட்ட சொல்றேன். இப்படிலாம் கூட நடந்துச்சுன்னு சொல்றேன். பணம் குடுத்து போயிட்டு இருக்கான். பணம் குடுத்தா தான் வேலை அப்படின்லாம் நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாதுல்ல. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாதுல்ல. பணம் குடுத்தா தான் வேலைன்னாய்ங்க. எனக்கு உண்மையாவே அப்பவே எனக்கு அதிகமா சிரிப்பு தான் வந்தது. குரூப் 4க்கு பணம் குடுத்தா தான் வேலை அப்படின்னாங்க. குரூப் 2 மெயின்ஸ்க்கு பணம் குடுக்கணும் அப்படின்னாங்க. சோ இதெல்லாம் எதுவுமே உண்மை இல்ல. அது எனக்கு அப்பவே தெரியும். அதுக்கு ஆதாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபிரெண்ட்ஸ் போயிருக்காங்க. ரொம்ப ஒரு ஒரு நடுத்தர குடும்பத்துல ஒரு ஏழை மாணவ, மாணவிகள் என்னோட ஃபிரெண்ட்ஸு மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் அவங்கலாம் வேலைக்கு போயிருக்காங்க. சோ ஒரு ஒரு மீடியம் கிளாஸ் பேக்கிரவுண்ட் உள்ள ஒருத்தன்ட்டயோ, ஒரு புவர் புவர் கிளாஸ் பேக்கிரவுண்ட் உள்ள ஒருத்தன்ட்டயோ
இவங்க சொல்றாங்க 7 லட்சம் கொடுக்கணும், 8 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க கிட்ட அவ்வளவு இருந்தா எதுக்கு படிச்சிட்டு இருக்காங்க? அவங்க அதை வச்சு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி காசு கொடுத்து போறாங்க அப்படின்னும் சிலர் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுலயும் உண்மை இல்லை. எதனால நான் உண்மை இல்லைன்னு சொல்றேன்னா, உதாரணமா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. குரூப் 2 மெயின்ஸ் எழுதி இன்டர்வியூ போயிட்டு செலக்ட் ஆகி வேலைக்கு போனவங்கள என்னோட ஃப்ரெண்ட்ஸா பார்த்திருக்கேன். ஸோ அதனால காசு கொடுத்து வேலைக்கு போறாங்க அப்படின்ற அந்த விஷயத்த நம்பாதீங்க. புரியுதுங்களா? இப்ப இன்னும் சில இடத்துல எப்படி தெரியுமா ஆகுது இது? சிலர் வந்து ப்ரீலிமினரி எழுதுறாங்க, மெயின்ஸ் எழுதுறாங்க, இன்டர்வியூவும் பாஸ் பண்றாங்க. ஆனா அப்பயும் குறை சொல்றாங்க. என்ன தெரியுங்களா சொல்றாங்க? அவனா காசு கொடுத்து போயிட்டான், அந்த இவங்களா காசு கொடுத்து போயிட்டாங்க. ஸோ ஸோ அப்படின்னா வாழ்ந்தாலும் ஏசும் தளர்ந்தாலும் ஏசும் உலகமாடான்ற மாதிரிதான் இது. நம்ம நல்லா வாழ்ந்தா ஒருத்தனுக்கு பொறுக்காது, பிடிக்காது. காசு கொடுத்து போயிட்டான் அப்படின்றவாங்க. போனதுக்கு அப்புறமும் பேசுவாங்கன்றத சொல்ல வரேன். நீங்க ஒருவேளை ப்ரீலிமினரி எழுதி மெயின்ஸ் பாஸ் பண்ணி இன்டர்வியூல பாஸ் பண்ணா கூட அப்ப கூட சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, காசு கொடுத்துட்டு போயிட்டான் அப்படின்றவாங்க. ஆனா அதெல்லாம் உண்மை இல்ல. அதுக்காக சொல்றேன். அதாவது என்ன அப்படின்னா, நீங்க படிக்கிற காலகட்டத்திலயும் உங்களுக்கு எதிரா பேசுவாங்க. நீங்க பாஸ் பண்ணாலும் எதிரா பேசுவாங்க. நீங்க வேலைக்கு போனாலும் எதிரா தான் பேசுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொறாமை உணர்வு அதிகமா இருக்கும். அவங்க நீங்க நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்ந்துட்டீங்க அப்படின்றத அவங்களால தாங்கிக்கவும் முடியாத மாதிரியும் ஆயிரும். அதாவது என்னன்னா, ஆடத் தெரியாதவன் வீதி கோணல்னான். அந்த மாதிரி கணக்கா போயிரும் சில நேரத்துல. ஒருத்தன் பாஸ் பண்ணி வேலைக்கு போயிருவான். உடனே பாஸ் பண்ண முடியாதவங்க, சரியா எக்ஸாம் எழுதாதவங்க, அவன் காசு கொடுத்து போயிட்டான். அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இவனால முடியல, ஒருத்தன் போயிட்டான், அவனை குறை சொல்றது. சிஸ்டம் மொத்தமா டிஎன்பிசியே தவறு அப்படின்னு சொல்லிடுறது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, சரி. இப்ப நிறைய விஷயம் பேசிட்டோம். இப்ப சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 100% ஒரு 1% இந்த மாதிரி நடக்குதுன்னு சிலர் சொல்றாங்க. பட் எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நான் என்ன சொல்றேன், அப்படியே அந்த 1% நடந்தாலும் கூட, நான் என்ன சொல்றேன், அந்த 99% பேரை ஏன் நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்றது என்னோட கேள்வி. மீதி இருக்கக்கூடிய 99% பேர் அப்படின்னா உண்மையா படிச்சு, உழைச்சு அப்படித்தானே வேலைக்கு போயிருக்காங்க. சோ அந்த மாதிரி நீங்க இருங்கன்றதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நீங்க இருங்க. எவனோ ஒருத்தன் பணம் கொடுத்து போயிட்டான். அதுல உண்மை இருக்கா இல்லையான்னு தெரியும். கண்டிப்பா அதுல பொய் தான் இருக்கும். சப்போஸ் அதுல உண்மை இருந்தாலும், நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பார்த்தவங்கலாம் நல்லா நேர்மையா படிச்சு வேலைக்கு போனவங்க தான். இதுவரைக்கும் பணம் கொடுத்து வேலைக்கு போனவங்கள நான் பார்த்தது இல்ல. குரூப் 4லயோ, குரூப் 2லயோ, குரூப் 1லயோ. இதை எதுக்கு நான் சொல்றேன்? இதெல்லாம் ஏன் பேசுறேன் அப்படின்னா, நேர்மையா நேர்மையா நீங்க முயற்சி பண்ணுங்க. நேர்மையா இருந்து நல்லா படிச்சு கண்டிப்பா வேலைக்கு போக முடியும். சோ அதுக்காக தான் இவ்வளவு விஷயங்களை பேச வேண்டியதா இருக்கு நம்ம. கண்டிப்பா உழைப்புக்கு வந்து கண்டிப்பா வந்து இந்த பலன் இருக்கும். அது உண்மை. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேரு நல்லா ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஷார்ட் ஹேண்டா இருக்கட்டும், இல்ல டிஎன்பிசியா இருக்கட்டும், நல்லா ப்ரிப்பேர் பண்றாங்க. கண்டிப்பா இந்த மாதிரி உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா சக்சஸ் வரும். மேபி ஒரு சில தோல்விகள் வரலாம். நல்லா உழைக்கிறவங்களுக்கும் இந்த தோல்வி வரும், இல்லைன்னு சொல்லல. பட் அவங்க கண்டிப்பா என்னைக்கோ ஒரு நாள் ஜெயிப்பாங்க. புரியுதுங்களா? சோ அதனால நான் என்ன சொல்றேன், ரெகுலரா வந்து நீங்க படிங்க. ரெகுலரா உழைச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா வந்து ஒரு நாள் சக்சஸ் ஆகலாம். இதான் உங்களுக்கு சொல்ல வருது. சிலர் சொல்லுங்க, நான் நல்லா எக்ஸாம் எழுதுறேன் பட் வரல. ஓகே, வரல. அடுத்த டைம் இன்னும் பெட்டரா பண்ணுங்க. அவ்வளவுதான். சிம்பிள். நல்லா எக்ஸாம் எழுதுறேன், எனக்கு வரல. ஓகே. அடுத்த டைம் என்ன பண்ணலாம்? ஓகே. இப்ப என்னன்னா குரூப் 2 மெயின்ஸே சொல்ல வரேன். நல்லா எக்ஸாம் எழுதுனேன் வரல அப்படின்னா, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங்க கொஞ்சம் மாத்தணும். இன்னும் கொஞ்சம் பெட்டரா எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இன்னும் நம்ம என்ன மாதிரி மிஸ் பண்ணியிருக்கோம்ன்றத நீங்க இந்த பேப்பர் வாங்கி நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ அதுக்காக சொல்ல வரேன். இன்னும் கொஞ்சம் பெட்டரா நம்ம பண்ண நம்ம அந்த சக்சஸ் நோக்கி போயிட்டே இருப்போம். ஆனா, நான் நல்லா தான் எழுதினேன், நான் நல்லா தான் எழுதினேன், வரலன்னு அதையே நம்ம யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா, நல்லா எழுதியிருப்பீங்க, வராம இருந்துக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. பட் நம்ம அதையே வச்சுக்கிட்டு இருந்தோம்னா, அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது. ஸோ அதனால இன்னும் எப்படி நம்ம வந்து பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும்? இன்னும் எப்படி பெட்டரா நம்ம படிக்க முடியும்? இன்னும் எப்படி நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதி பார்க்க முடியும்? இன்னும் நம்ம அதிகமான ஹவர்ஸ் வந்து படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எங்க இருந்து நம்ம டைம புடிக்கிறது? காலை நேரத்திலயா? அல்லது நைட்டு நேரத்திலயா? எக்ஸ்ட்ரா 1 மணி நேரம் நமக்கு தேவைப்படுது. எங்க இருந்து அத புடிக்கலாம்? அப்படிதான் நம்ம யோசிக்கணும். அவ்வளவுதான். அப்படி யோசிச்சு தான் நம்ம படிச்சு அடுத்த டைம் வந்து நம்ம சக்சஸ் பண்றதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இந்த பணம் குடுத்துட்டு போயிட்டாங்க. நான் நல்லா எழுதினேன். ஆனா வரல. ஸோ இதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. மேபி நீங்களும் நல்லா எழுதிருக்கலாம். மேபி வராம இருந்திருக்கலாம். அடுத்த டைம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா யோசிங்க. பெட்டரா வந்து ட்ரை பண்ணுங்க. அடுத்தடுத்த முறை உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்துங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப கண்டிப்பா ஒரு நாள் வந்து ஜெயிக்க முடியும். நல்லா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா ட்ரை பண்ணி, நல்லா படிச்சு, ப்ரிலிமினரி, மெயின்ஸ்லருந்து, இன்டர்வியூலருந்து எல்லாமே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி, நேர்மையான முறையில தான் சொல்றேன். எல்லாமே கரெக்ட்டா வேலைக்கு போனவங்கள நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால அந்த மாரி இருக்கிற ஆட்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ இத தான் நம்ம வந்து முன் உதாரணமா எடுத்துக்கணும். மேபி மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த மெயின்ஸ் பத்தி பேசுறேன்னா, இப்ப ரீசென்ட்டா ரிசல்ட் வந்ததுனால பேசிட்டு இருக்கேன். மேபி நெறைய பேர் என்ன சொல்றாங்க? மெயின்ஸ் நெறைய பேர் திருத்துறாங்க. புரியுதுங்களா? ஸோ அப்படி திருத்துறப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருத்துவாங்க. ஓகே. எல்லாமே அக்செப்டட் தான். அ சிலர் 10 மார்க் போட வேண்டிய இடத்துல 5 மார்க்கும், சிலர் 5 மார்க் போட வேண்டிய இடத்துல 10 மார்க் மேபி போட்டிருக்கலாம். இல்லைன்னு சொல்லல. நடந்திருக்கலாம். நெறைய பேர் திருத்துறாங்க. அதனால மார்க் கம்மியா வந்துச்சுன்னும் சொல்லலாம். இல்ல மார்க் அதிகமா வந்துச்சுன்னும் சொல்லலாம். பட் நான் என்ன நெனைக்கிறேன்னா, இதுல என்னோட கருத்து என்ன அப்டின்னா, என்னோட கருத்த நான் சொல்றேன். ஹேண்ட் ரைட்டிங் முக்கியம் இல்லன்னு நெனைக்கலாம். பட் ஹேண்ட் ரைட்டிங்கும் ஒரு ரோல் ரோல் ப்ளே பண்ணுதோ அப்டின்ற ஒரு டவுட் எனக்கு வருது. ஏன்னா, என் ஃப்ரெண்ட் ஒரு சிலர் வந்து நல்லா படிக்கிறாங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்ல. பட் அவங்களுக்கு வரல. அ அப்படின்றப்ப நமக்கு என்ன தோணுது? ஹேண்ட் ரைட்டிங்கும் அந்த இடத்துல ஒரு முக்கியமோ அப்படின்ற ஒரு என்னோட கருத்த நான் பதிவு பண்றேன். புரியுதுங்களா? மேபி நெறைய பேர் சொல்லலாம். ஹேண்ட் ரைட்டிங்லாம் முக்கியம் இல்ல. ஓகே. நீ நார்மலா எழுதுனா போதும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நார்மலா எழுதுறது கொஞ்சம் புரியிற மாரி இருக்கணும். நம்ம குச்சி குச்சியாவோ, இல்ல மொட்டை மொட்டையாவோ எழுதுனா சரியா புரியாம போயிரும் திருத்துறவங்களுக்கு. மேபி அந்த ஹேண்ட் ரைட்டிங்னால கூட அந்த திருத்துறவங்க என்ன பண்ணலாம், அந்த மார்க் அதாவது ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லாதபோது இவன் சரியா படிக்கலையோன்ற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். திருத்துறவங்க மைண்ட் செட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அததான் இப்ப 2 நாளா பேசிட்டு இருக்காங்க. திருத்துறவங்க மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது, அவங்க எப்படி திருத்துறாங்களோ அதுதான் சொல்றாங்க. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ திருத்துறவங்களுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. ஸோ அத வந்து நம்ம வந்து டிரா பண்ணணும். டிரா பண்ணணும் மீன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் மைண்ட் செட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங்க நல்லா எழுதுறதுக்கும் நம்ம பழகணும். காந்தியடிகள் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. அவர் ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லன்னு சொல்லியிருக்காரு. நான் நல்லா எழுதியிருக்கணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்கு இந்த விஷயத்த சொல்ல வந்தேன்னா, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் முக்கியமா இருக்குமோ அந்த மெயின்ஸ் எக்ஸாம்ல அப்படின்ற ஒரு சின்ன டவுட். ஒரு திருத்துறவங்க மைண்ட் செட்ல இருந்து பார்க்கும்போது, ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நல்லா இருக்கணுமோன்ற அந்த ஒரு விஷயம் எனக்கு தோணுது. இது என்னோட ஒப்பீனியன். நெறைய பேர் நெறைய ஒப்பீனியன் சொல்றாங்க. என்னோட ஒப்பீனியனே நான் அதுல சொல்றேன். அவ்வளவுதான். திருப்பி திருப்பி ஒரே விஷயத்த எழுதக்கூடாது. ஸோ திருப்பி அந்த ஒரே லைன் வந்து அந்த பேஜ ஃபில் அப் பண்றதுக்காக நம்ம ஃபில் அப் பண்ணக்கூடாது. எல்லா கொஸ்டினும் எழுதிட்டேன்றத விட, எல்லா கொஸ்டினும் சரியா எழுதுனேன்றதும் ஒரு அப்படியும் ஒரு விஷயம் இருக்கு. எல்லா கொஸ்டினும் நான் ஃபில் அப் பண்ணிட்டேன். நான் 300 மார்க்குக்கும் நான் ஃபில் அப் பண்ணிட்டேன். அத விட பெட்டர் என்னன்னா, நான் ஒரு 270 மார்க் ஃபில் அப் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 280 மார்க் ஃபில் அப் பண்ணியிருக்கேன். ஆனா சரியா ஃபில் அப் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவும் இருக்கு. அதுலயும் விஷயம் அடங்கி இருக்குன்னு சொல்ல வரேன். 300 மார்க்குக்கும்
எழுதிட்டேன் அப்படின்றத விட நான் வந்து ஒரு 280 மார்க்குக்கு சரியா எழுதியிருக்கேன்றதான் விஷயம் இருக்கு. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவுக்கு நல்லா இருக்கணும். அதே மாதிரி சரியா ஆன்சர் பண்ணணும். எல்லா கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு சொல்றதை விட நான் எல்லா கொஸ்டினுக்கும் சரியா ஆன்சர் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. ஸோ திருத்துறவங்க மைண்ட் செட் எப்படி இருக்கும்? நீங்க திருத்தினா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிங்க. சார் நான் மார்க் அள்ளி போட்டுருவேன் சார் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஒரு ஸ்ட்ரிக்டா வேல்யூவேஷன் பண்றவங்க எப்படி திருத்துவாங்கன்ட்டு நீங்களே ஒரு சில பேப்பர் எடுத்து திருத்தி பாருங்க. ஸோ அவ்வளவுதான். நீட்டா இருக்கணும், ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இருக்கணும், பாயிண்ட்ஸும் இருக்கணும். சும்மா ஃபில்அப் பண்ணி வச்சாலும் அது உங்களுக்கே தெரிஞ்சிடும். நீங்களே எடுத்து திருத்தி பாருங்க. சும்மா எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி வச்சா அது அழகா தெரிஞ்சிடும். சும்மா தான் ஃபில்அப் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்றது. அதுக்காக திருத்துறவங்க கிட்ட தப்பு இல்லைன்னு சொல்ல வரல. இருக்கு. அத நான் வந்து 100% வந்து அக்செப்ட் பண்றேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்ட் செட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி திருத்துவாங்கன்றத நான் 100% நான் ஏத்துக்கிறேன். ஆனா அடுத்த முறை இன்னும் எப்படி நம்ம பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்றத யோசிச்சு களத்துல இறங்குங்க. இப்ப அதேதான் இப்ப டிஎன்பிஎஸ்சி தரப்புல நீங்க இப்ப குரூப் 4ல இருக்கீங்க. குரூப் 4க்கு தான் படிச்சுட்டு இருக்கீங்க. நிறைய நேரம் படிங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எந்நேரமும் புக்கும் கையுமா இருந்தா தப்பு இல்ல. நிறைய ரிவிஷன் பண்ணுங்க. பண்ணிக்கிட்டே இருங்க. கொஸ்டினை பார்த்த உடனே டக்குன்னு ஷேர் பண்ணணும். ஆன்சர் டக்குன்னு மைண்டுக்கு வரணும். அந்த 4 ஆப்ஷனை பார்க்காம மைண்டுக்கு வர அளவுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிங்க. 4 ஆப்ஷனை பார்க்காம உங்களுக்கு என்ன ஆப்ஷன் தோணுதோ அதுதான் ஆன்சர். கரெக்டா தோணிடுச்சுன்னா. அதாவது என்ன சொல்றேன்னா 4 ஆப்ஷனே பார்க்காம உங்களுக்கு ஒரு ஆன்சர் தோணும் பாத்தீங்களா? அந்த ஆப்ஷன் கீழே அந்த 4க்குள்ள இருக்கும். புரியுதுங்களா? சோ அதான் ஆன்சர். நீங்க ஒரு கொஸ்டினை படிக்கும்போது உங்களால அந்த ஆப்ஷன் பார்க்காம உங்களால சொல்ல முடியலன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தெளிவா படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். இன்னும் தெளிவா படிச்சீங்கன்னா ஆப்ஷனே பார்க்காம உங்களால சொல்ற அளவுக்கு நீங்க தெளிவா படிக்கணும். அப்படி படிச்சீங்கன்னா அந்த டைமை வந்து நீங்க சேவ் பண்ணுவீங்க எக்ஸாம்ல. சிலர் நல்லா படிச்சிருப்பாங்க, அங்க எக்ஸாம்ல வந்து டைம் பத்தாம போயிடும். ஏன்னா யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷனை மட்டும் விட்டுறக்கூடாது அந்த இடத்துல. யோசிக்கணும். ஒரு சில கொஸ்டின் யோசிக்கலாம். எல்லா கொஸ்டினுக்கும் யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி சுச்சுவேஷனை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால என்ன பண்ணணும், அதிகமா நீங்க ரிவிஷன் குடுக்குறீங்கன்னா என்ன ஆகும்? டக்குன்னு நீங்க ஷேர் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால அதிகமா படிங்க, அதிகமா ரிவிஷன் பண்ணுங்க. விடுமுறை நாட்கள் இந்த மாதிரி லீவு நாட்கள்ல அதிகமா பயன்படுத்திக்கங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேர் நெகட்டிவா பேசுவாங்க. அத கண்டுக்காதீங்க. புரியுதுங்களா? உங்கள பத்தி தவறுதலா பேசுவாங்க. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னும் உங்க அப்பா, அம்மா காசுல வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு நடந்திருக்கு. இப்ப அது நடக்கல. அது நடந்த காலகட்டம். அதான் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இன்னமும் என்னடா உங்க அப்பா காசுலயே படிச்சுட்டு இருக்க எப்படி சொல்லுவாங்க. என்னைய சொல்லியிருக்காங்க. என்னடா 27 வயசு ஆகுது. இன்னமும் வீட்ல உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கியேடா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. என்னைய. சோ உங்களையும் அப்படி நினைக்கலாம். உங்களையும் அப்படி சொல்லலாம். நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா உங்க ஊர்லயோ, உங்க சொந்தக்காரங்களோ என்ன பேசலாம்? ஊர சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி பேசுவாங்க. புரியுதுங்களா? சோ நெறைய பேர் நெறைய விதமா நெகட்டிவா பேசுவாங்க. அதெல்லாம் நம்ப கண்டுக்க கூடாது. அத கண்டுக்கிட்டாலும் நம்ப ஓகே இப்படிலாம் பேசுறாங்களான்னு ஒரு ரசிச்சுட்டு போயிற வேண்டியதுதான். அவ்வளவுதான். அவங்கள எதிர்க்கிற அளவுக்கு நமக்கு நேரம் இல்ல. அதான். அவங்கள எதிர்த்துக்கிட்டு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்ல. இல்ல நான் படிக்கிறேன். உனக்கு தெரியுமா? அப்படி சொல்லவே நமக்கு நேரம் இல்ல. அவ்வளவுதான். இதுதான் உண்மை. ஏன்னா இன்னும் 5 மாசம் இருக்கு. 5 மாசம் நீங்க நல்லா படிக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நீங்க நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன். குரூப் 4ல செலக்ட் ஆகி வேலைக்கு போயிட்டீங்கன்னா, அப்ப அப்பயும் சிலர் நெகட்டிவா பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா நெகட்டிவா பேசின பாதி பேர் அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, பாசிட்டிவா பேசுவாங்க. அப்ப படிச்சான் அப்பவே தெரியும் போயிருவான்னு. அதுக்கப்புறம் பேசுவாங்க. சோ உங்களோட வெற்றி தான் அவங்களுக்கு வந்து நீங்க திருப்பி தர ஒரு பதிலடியா இருக்கணும். அவங்க கிட்ட போயிட்டு நம்ம பேசிட்டு நம்ம நேரத்த வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களோட வெற்றி அவங்களுக்கு ஒரு பதிலடியா அமைஞ்சிரும். அதுவா அமைஞ்சிரும். நீங்க நான் வெற்றி பெற்றுட்டேன்னு சொல்ல தேவையில்ல. அது ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிரும். அதான். அங்கிட்டு So, போயிட்டான். அதனால நீங்க யாரு நெகட்டிவா பேசினாலும் அத பத்தி நீங்க கேர் பண்ணிக்க வேணாம்.
உங்க அப்பா எங்க வேலைக்கு போறாருலாம்? யாருங்க? ஹலோ தனலட்சுமி. சார் சார் சாரி சார். அதான் மியூட்ல போட சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. ஓகே, நெகட்டிவா பேசலாம். அதை வந்து யாரும் எதுவும் கண்டுக்காதீங்க. ஓகேங்களா? அதுக்கு கண்டுக்கிட்டு பதில் சொல்றதுக்கு நமக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் இப்ப நேரம் இருக்கு. படிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு நேரம் இருக்கு. ஒருத்தவங்க நெகட்டிவா பேசுறத கண்டுக்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ண கூட நமக்கு நேரம் இல்லை. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்க, ரெகுலரா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். மேபி முன்னாடி அந்த ஆனுவல் பிளானர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமோ அல்லது இப்போ வரைக்குமோ நீங்க அசால்ட்டா இருந்துக்கலாம். ஆனா இனிமே வந்து அந்த மாதிரி அசால்ட்டா இருக்க வேணாம். இனிமே வந்து ரெகுலரா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டினியூவா படிங்க. விட்டதை புடிங்கன்னா ஷெட்யூல் மிஸ் பண்ணிருக்கீங்களா, இந்த மிஸ் பண்ண ஷெட்யூல அப்போ டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர் வச்சு அதை நீங்க முடிச்சிடணும். ரெகுலரா என்ன ஷெட்யூலோ அதை ஃபாலோ பண்ணணும். விட்ட ஷெட்யூலையும் பிடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்ல வரேன். நெகட்டிவா பேசினா கண்டுக்காதீங்க. திருப்பி சொல்றேன், நெகட்டிவா பேசினா கண்டுக்காதீங்க. அதை கண்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. நீங்க படிச்சுட்டே இருங்க. உங்க சக்சஸ் தான், உங்க வெற்றி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பதிலடியா இருக்கும். வெற்றி அடைஞ்ச பின்னும் தொற்றுவாங்க, அதையும் நம்ம கண்டுக்கூடாது. அடுத்த கட்டத்துக்கு நவுந்து போயிடணும். அடுத்த குரூப் டூ மெயின்ஸ்ன்னு நீங்க போயிடணும். அந்த அப்படி போயிடணும். அடுத்த குரூப் 1 அப்படி போயிடணும். சரிங்களா? இது உங்களோட சக்சஸ் தான் அவங்கள வந்து கோபமூட்டும். உங்களோட சக்சஸ் தான் அவங்களுக்கு ஒரு பதிலடியா இருக்கும். உங்களோட சக்சஸ் தான் முக்கியம். அவங்க நெகட்டிவா பேசுறது உங்களுக்கு முக்கியம் இல்ல. அதை நீங்க கண்டுக்க கூடாது. உங்களோட சக்சஸ் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு ரிப்ளைவா இருக்கணும். அப்ப கூட நான் சக்சஸ் பண்ணிட்டேன் நீங்க சொல்லணும்ன்ற அவசியம் இல்லை. அவங்களே தெரிஞ்சுப்பாங்க. ஸோ கொஞ்சம் இனிமே எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க. ரெகுலரா படிக்க ஆரம்பிங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 பேர் 12 பேர் தான் இருக்கீங்க. ரொம்ப குறைவான ஆட்கள் இருக்கீங்க. பட் முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம வந்து அப்லோட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். திருக்குறள் பத்தி பார்ப்போம் நம்ம. யார் வேணாலும் பதில் சொல்லலாங்க. யார் வேணாலும் பதில் சொல்லலாம். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள், திருக்குறளோட சிறப்பு பெயர்கள்னு கூட சொல்லலாம். திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள்னு சொல்லலாம். என்னென்னு சொல்லுங்க. யார் வேணாலும் சொல்லலாம் பதில். உலக பொதுமறை, அதுக்கப்புறம் சொல்லுங்க வேற என்ன வருதுன்னு முப்பால் சொல்லுங்க. தெய்வநூல், வாயுரை வாழ்த்து, ஓகே, பொய்யாமொழி, உத்தரவேதம், பொதுமறை, எஸ் உத்தரவேதம், எஸ் உத்தரவேதம். ஓகே, ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நான் சொல்றேன். உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து, முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை, உத்திரவேதம். இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்கு. நான் முக்கியமானதெல்லாம் சொல்லிட்டேன். உலக பொதுமுறை, வாழ்த்து, முப்பால், பொய்யாமொழி, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி, பொருளுரை, உத்திரவேதம். இந்த மாதிரி நிறைய சிறப்பு பெயர்கள் வந்து திருக்குறளுக்கு இருக்கு. அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்த குரல் அப்படின்னு திருக்குறளோட பெருமை யார் சொல்லியிருக்கா? ஔவையார். எஸ், ஔவையார். திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காங்க. அவங்க பேரெல்லாம் சொல்லுங்க. பரிமேலழகர், ராமத்தர், சொல்லுங்க கரெக்ட் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க.
யார் வேணா சொல்லலாம். காளிதர். எஸ் காளிங்கர். நச்சர். நச்சர். எஸ் நச்சர். திருமல்லர். மல்லர். எஸ் ஆ. திருமலையர் மல்லர். ம். இப்ப நான் சொல்றேன். தருமர், தாமத்தர், மணக்குடவர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இப்ப வந்து நான் கேட்டிருக்கேன். இதுல வந்து நிறைய பேத்துக்கு ஒரு பாதி தான் ஞாபகம் இருக்கு, முக்காவாசி தான் ஞாபகம் இருக்கு பாருங்க. ம். ஸோ இது வந்து அப்படியே ஞாபகம் இருக்கணும்ன்றத நான் கேட்டுக்கிறேன். இன்னும் நிறைய ரிவிஷன் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். தருமர், தாமத்தர், மணக்குடவர், நச்சர், பரிதி, பரிமேலழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர். இது வந்து உங்களுக்கு அப்படியே ஞாபகம் இருக்கணும். சோ அப்பதான் நீங்க இன்னும் நல்லா தெளிவா படிச்சதா அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இன்னும் அதிகமா ரிவிஷன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் 1, 2 மிஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆகக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அதிகமா அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதனாலதான் நான் வந்து என்ன சொல்றேன், ரிவிஷன் முக்கியம் அப்படின்றத நான் சொல்றது. சரி, இந்த உரை எழுதுனதுல யாரோட உரை சிறந்ததுன்னு சொல்லியிருக்காங்க? பரிமேலழகர். பரிமேலழகர் உரை வந்து சிறந்தது. திருக்குறள் வந்து எந்த பாவகையால் ஆனது? வெண்பா. குறள் வெண்பா. எஸ், குறள் வெண்பா. அறம், பொருள், இன்பம். அதுல அறத்துல எத்தனை அதிகாரம் இருக்கு? 38. 38. பொருள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு? 70. 75. இன்பம் அதுல எத்தனை அதிகாரம்? 25. 25. இப்ப இயல்கள் பார்ப்போம். அறம்ல எத்தனை இயல்கள் இருக்கு? 4. அறத்துல 38 அதிகாரம் நம்ம சொல்லியிருக்கோம். இயல்கள் வந்து எத்தனை இருக்கு? 4. 4 இயல்கள். என்னன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். எஸ், பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். பாயிரவியல்ல எத்தனை அதிகாரம்? பாயிரவியல்ல 4 அதிகாரம். 4 அதிகாரம். இல்லறவியல்ல எத்தனை அதிகாரம்? 20 அதிகாரம். துறவரவியல்ல 13 அதிகாரம். ஊழியல்ல 1 அதிகாரம். அடுத்து வந்து பொருளதிகாரத்துல 70 அதிகாரம் இருக்கு. அதுல இயல்கள் வந்து எத்தனை இருக்கு? 3. என்னென்ன இயல்கள்? அரசியல், அமைச்சியல், ஒளியியல். எஸ், அரசியல், அமைச்சியல், ஒளியியல். அரசியல்ல எத்தனை அதிகாரம்? 25 அதிகாரம் அரசியல். அமைச்சியல்ல 32 அதிகாரம். ஒளியியல்ல 13 அதிகாரம். அடுத்து இன்பத்துப்பால். அதுல வந்து 25 அதிகாரம் இருக்கு. என்னென்ன இயல்கள் அதுல இருக்கு? களவியல், கற்பியல். களவியல், கற்பியல். 2 இயல்கள். களவியல், கற்பியல். களவியல்ல எத்தனை அதிகாரம்? களவியல்ல 7 அதிகாரம். கற்பியல்ல 18 அதிகாரம். இத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைச்சாங்க, கொஞ்சம் டஃபா கேட்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப அறத்துல எத்தனை அதிகாரம், பொருள்ல எத்தனை அதிகாரம், இன்பத்துல எத்தனை அதிகாரம், அதை தாண்டி இதுல எத்தனை இயல்கள் இருக்குன்றது முக்கியம். அந்த இயல்கள்ல எத்தனை அதிகாரம் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கங்க. திருக்குறள் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1812. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யாரு? தஞ்சை ஞானப்பிரகாஷ். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறளில் இருமுறை வரும் ஒரு அதிகாரம் இருக்கு. அது எந்த அதிகாரம்?
குறிப்பறிதல். புரிதல் குறிப்பறிதல். புரிதல் குறிப்பறிதல் எஸ், குறிப்பறிதல். திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவருக்கு தான் முன்னாடி வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. திருக்குறள் மூலத்தை எஸ், திருக்குறள் மூலத்தை முதலில் அச்சிட்டவர் தஞ்சை ஞானப்பிரகாசர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் மணக்குடவர். திருக்குறள்ல இந்த கோடி அப்படின்ற சொல் எத்தனை இடத்துல வருது? 7. 7 இடத்துல. திருக்குறள்ல வந்து கோடி அப்படின்ற சொல் 7 இடத்துல வருது. 7 என்ற சொல் எத்தனை குறள்ல வருது? 8 எஸ், 8 குறட்பாக்கள் உள்ளது. திருக்குறளை ஆங்கிலத்தில் முதலாக மொழிபெயர்த்தவர் G.U. Pope. எஸ், ஜி.யு. போப். முழுமையா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். திருக்குறள் வந்து என்ன ஆகு பெயர்? கருவி அடையெடுத்த கருவியாக்குவது. எஸ், அடையெடுத்த கருவி ஆகு பெயர். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு சொன்னவர் யாரு? பாரதிதாசன். எஸ், பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே பாரதிதாசன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னவர் யாரு? பாரதியார். பாரதியார். திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் எந்த ஊர்ல இருக்கு? வேலூர்ல திருவள்ளுவர் பல்கலைக்கழகம். ஓகே சார். கன்னியாகுமரியில திருவள்ளுவர் சிலை வந்து எத்தனை அடி உயரம்? 138. 133. எஸ், 133. லத்தீன்ல வந்து திருக்குறளை மொழிபெயர்த்தவர் அறம் பொருள் 2 இது மட்டும். ரெண்டையும் வந்து லத்தீன் மொழியில மொழிபெயர்த்தவர் யாரு? வீரமாமுனிவர். எஸ், வீரமாமுனிவர். பூரணலிங்கம் அவர் வந்து திருக்குறளை எந்த மொழியில மொழிபெயர்த்தாரு? தெலுங்கு. பூர்ணலிங்கம்ன்றது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தாரு. ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் திருக்குறளை ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் யாரு? ஜெர்மன்ல மொழிபெயர்த்தவர் டாக்டர் கிரவுல். பிரெஞ்சுல மொழிபெயர்த்தவர் யாரு திருக்குறளை? ஏரியல். தெலுங்குல மொழிபெயர்த்தவர் யாரு? வைத்தியநாத தேசிகர். ஹிந்தியில மொழிபெயர்த்தவர் யாரு? பி.டி. ஜெயின். 6ஆவதுல இருந்து 12ஆவது வரைக்கும் இருக்க திருக்குறள் புத்தகத்தை இன்னும் நல்லா முழுமையா படிங்க. ஓகே சார். திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தார்க்கோ ஒரு மொழியார்க்கோ ஒரு நாட்டோர்க்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு உலகுக்கு பொதுன்னு சொன்னவர் யாரு? திருக்குறள் ஒரு வகுப்பார்க்கோ ஒரு மதத்தார்க்கோ ஒரு நிறத்தாருக்கோ ஒரு மொழியாருக்கோ ஒரு நாட்டாருக்கோ உரியதன்று, அது மண்பதைக்கு உலகுக்கு பொதுன்னு சொன்னவர் யாரு? திருவிக்கா. ஓகே.
திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றிராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது அப்படின்னு சொன்னவர் யாரு? கியாபே விஸ்வநாதம். எஸ், கியாபே விஸ்வநாதம். எல்லாரும் கவனிங்க. பாத்தீங்கன்னா திருக்குறள்ல இருந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம கேட்டோம். ஓரளவுக்கு ஆன்சர் பண்ணீங்க. பட் இருந்தாலும் இன்னும் நல்லா தெளிவா படிக்கணும். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, எந்நேரமும் புக்கும் கையுமா இருந்தாலும் எந்நேரமும் ரிவிஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா எக்ஸாமுக்கு இன்னும் 5 months தான் இருக்கு. ஸோ உங்களை எல்லாரையும் ஜஸ்ட் செக் பண்றதுக்காக அந்த ஒரு டாபிக் எடுத்து திருக்குறள்ன்ற டாபிக் எடுத்து ஒரு காவாசி மட்டும் கேட்டிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. திருக்குறள்லே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 கொஸ்டின் வந்துருது. ஏன்னா அது யூனிட் 8-9லயே கொஞ்சம் கவர் ஆகுது திருக்குறள். ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகுது, திருக்குறள் வந்து தமிழ்லையும் தமிழ் பகுதி அந்த 100 கொஸ்டின்லயும் வந்துருது, அந்த ஜிகே பகுதியிலயும் வந்துருது. கிட்டத்தட்ட திருக்குறள்ல மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின்ஸே வந்துருது. அதனால ரொம்ப முக்கியம் திருக்குறள். இன்னும் நல்லா தெளிவா படிக்கணும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இன்னும் நல்லா நல்லா நிறைய ரிவிஷன் கொடுங்க. அதுக்காக திருக்குறளா எடுத்து வச்சு நீங்க படிக்கணும்ட்டு இல்ல. 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை தொடர்ச்சியா ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. போதுமானது நமக்கு. புதிய பள்ளி பாட புத்தகம் 6th இருந்து 12th வரைக்கும் போதுமானது. மேலும் வந்து பாத்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நம்ம அதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஓல்டு கொஸ்டின் பேப்பர் படிச்சுட்டு இருக்கணும். நீங்க நம்ம அதுக்கு தகுந்த புக்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருக்கோம். அதையும் நீங்க பார்த்துருக்கணும், வாங்கியிருக்கணும். இல்ல அப்படின்னா அது எப்போ அவைலபிளா இருக்கோ அப்ப நம்ம வந்து வாங்கணும். ஸோ இவ்வளவுதான் விஷயம். ஸோ என்ன பண்ணணும், நீங்க ரெகுலரா படிக்கணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கு. நிறைய ரிவிஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னா, ரிவிஷன் இன்னும் சரியில்லை, ரிவிஷன் நிறைய பண்ணணும் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ரிவிஷன் நிறைய பண்ணுங்க. ரிவிஷன் வந்து கண்டிப்பா பத்தாது. சில பேர் ஆன்சர் பண்ணீங்க, கண்டிப்பா பாராட்டுறேன். பட் இருந்தாலும் நாட் எனஃப்னு எனக்கு தோணுது. இது போதாது, இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்ம வந்து படிச்சாகணும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம இருக்கோம். இன்னொரு 5 months தான் இருக்கு. கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ஜனவரி எண்டுக்குள்ள விட்டுருவாங்க. நீங்க பார்த்துட்டே இருங்க. ஸோ ஜூன்ல எக்ஸாம் நடத்திடுவாங்க. கரெக்டா 4-5 மாசம் தான் இருக்கு. அதாவது ஒரு சில நாள் நீங்க படிக்க மாட்டீங்க. ஸோ அப்படி பார்க்க போனா கண்டிப்பா ஒரு 5 monthsக்கு மேல அதிகமா டைம் நமக்கு கிடைக்காது. 5 months இருக்கு, அவ்வளவுதான். 5 months நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம கிட்ட எந்த குரூப்ல நீங்க படிச்சிட்டு இருந்தாலும் சரி, இப்போவாவது ஸ்டார்ட் பண்ணி ஜிகே வரப்ப இருந்தாவது கரெக்டா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜிகே படிக்கும் போதே சைட்ல அப்படியே தமிழ் மேக்ஸ் நீங்க படிச்சுட்டே வந்துட வேண்டியதான். வேற வழி இல்லை. நம்ம கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்டா கொடுத்துருக்கோம், நல்லா நீட்டா கொடுத்துருக்கோம். ஸோ அதன்படி ஃபாலோ பண்ணா நல்லதுதான். பட் இருந்தாலும் நீங்க ஜிகே வரப்ப நீங்க தமிழ் மேக்ஸ்ல விட்ட பகுதிகளை நீங்க ஜிகே வரப்பதான் நீங்க படிச்சாகணும். ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. கண்டிப்பா வந்து நீங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணாலும் படிக்க முடியும். கொஞ்சம் உழைப்பு அதிகமா போடுங்க. படிச்சுட்டே இருங்க, ரிவிஷன் கொடுத்துட்டே இருங்க. கண்டிப்பா உழைப்பு அதிகமா போட்டீங்கன்னா சக்சஸ் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காமலாம் போகாது. 200 கொஸ்டின், அதுல நம்மளால 180 கொஸ்டின் போட முடியாதா அப்படின்னு யோசிங்க. முடியும். இப்ப அதெல்லாம் 200க்கு ஒரு 170 கொஸ்டின், 165, 175 சில கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு வேலைக்கு போயிருக்காங்க. ஸோ அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. அப்படின்றப்ப நம்மளும் அந்த மாதிரி ட்ரை பண்ணணும். நம்மளும் வந்து ரேங்க் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி இருக்கிற அளவுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். முடியாத விஷயம் எல்லாம் கிடையாது இது. நான் சொன்னா சில பேர் ஏத்துக்க மாட்டீங்க. ரொம்ப ஈஸியான விஷயம் இது. உங்களால ஆனா இதை ஏத்துக்க முடியாது. ஈஸின்னு சொல்றதை உங்களால ஏத்துக்க முடியாது. நீங்க அந்த ட்ரிக்கு தான் தெரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். ட்ரிக்கு தெரிஞ்சுக்கணும். ரெகுலரா படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இப்போ ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10th தமிழே படிக்கிறீங்க, 10th தமிழே படிக்கிறீங்கன்னா ஒரு பேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பேஜ்ல நம்ம குறிக்கிறோம்.
அதாவது ஹைலைட்டர் யூஸ் பண்றோம் அல்லது வந்து கோடு போடுறோம். அப்படி போடும்போது இதை தாண்டி கொஸ்டினே எடுக்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த பேஜை வந்து ப்ரிப்பேர் பண்ணிடணும். நீங்களே அந்த படிக்க படிக்க மனசுல யோசிக்கணும், டிஎன்பிசி இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க, ஸோ இதை தாண்டி வராது. முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் ஹைலைட் பண்ணிடணும். அப்பதான் ரிவிஷனுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நீங்களே வந்து மைண்ட்ல யோசிக்கணும். ஸோ இதான் முக்கியம். இதை தாண்டி அங்க வேற எதுவுமே வராதுன்ற அளவுக்கு நீங்க படிக்கணும், ரிவிஷன் பண்ணிடணும். கண்டிப்பா முடியும். இப்பவும் சொல்ற ஈஸி தான். ஈஸி அப்படின்னா நீங்க ரெகுலரா படிக்கணும். அதுதான். நீங்க ஒண்ணும் இல்ல, ரெகுலரா படிச்சிட்டீங்க, ஸோ எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணிட்டீங்க, ரிவிஷன் பண்ணிட்டீங்க, டெஸ்ட் போட்டு பார்த்துட்டீங்க. இப்படிலாம் இருந்து உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்காம போகுதா அப்படின்றதான் என்னோட கேள்வி. அதான் என்னோட கொஸ்டின் மார்க். நல்லா படிக்கிறீங்க, நல்ல ஹைலைட் யூஸ் பண்றீங்க, நல்லா கோடு போடுறீங்க, இதை தாண்டி கொஸ்டினே வராதுன்ற அளவுக்கு நீங்க படிச்சு வைக்கிறீங்க, அதை ரிவிஷனும் பண்றீங்க, டெஸ்ட்டும் போட்டு பாக்குறீங்க, திருப்பியும் ரிவிஷன் பண்றீங்க. இவ்வளவு பண்ணி எப்படி வராம போகும்? ஸோ அதனாலதான் நான் சொல்ல வரேன், இது ஈஸி தான் அப்படின்ற மாதிரி சொல்ல வரேன். சிலருக்கு ஈஸின்னு சொல்றதுனால கோபம் கூட வரலாம். ஒரு எளிமையான விஷயம் தான், நம்ம என்ன பண்றோம், அதை வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். ஒரு சாதாரண விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா, இது டஃப், இத்தனை லட்சம் பேர் போட்டி போடுறாங்க, இது போறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நம்மளே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கிறோம். அப்படி நிறைய பேர் அப்படி செட் பண்ணியும் வச்சுட்டாங்க நம்ம எல்லாரையும். கண்டிப்பா நீங்க ரெகுலரா ப்ரிப்பேர் பண்றீங்க, தொடர்ச்சியா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, எந்த மாதிரி நெகட்டிவும் கண்டுக்காம நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, டிஎன்பிசி இந்த மாதிரி இதை தாண்டி கொஸ்டின் கேட்க மாட்டாங்கன்ற அளவுக்கு அந்த ஒவ்வொரு பேஜ்லயும் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, டெஸ்ட் போட்டு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா எப்படி அது கிடைக்காம போகுன்றதான் என்னோட கேள்வி. கண்டிப்பா கிடைக்கும். அதற்கான உழைப்பை நீங்க போடுங்க, கிடைக்கும்னு நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அதற்கான உழைப்பை நீங்க போடும்போது எப்படி கிடைக்காம இருக்கும்ன்றது என்னோட கொஸ்டின்ஸ். போன டைம் வந்து ஒரு 10 கொஸ்டின்லயும் 20 கொஸ்டின்லயும் போட்டுக்கினா போயிருக்கு அப்படின்னா போயிருச்சு, வேலை போயிருச்சு அப்படின்னா இப்போ கொஞ்சம் அதிகமா எஃபர்ட் போடுங்க, அதிகமா முயற்சி பண்ணுங்க. முடியாமலாம் போகாது. நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போடணும். உங்க மனசையும் நீங்க தொட்டு பாருங்க, உங்க மனசையும் தொட்டு அதை கேளுங்க. நம்ம வந்து ஒரு 150 கொஸ்டின் போட்டிருக்கோம், அதற்கு தான் தகுதியா இருந்திருப்போம். மெயின்ஸ் இருக்கனால அவங்க திருத்துறவங்க அப்படி திருத்துறாங்க அப்படி திருத்துறாங்க நம்ம சொல்லலாம், அதை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஒரு ப்ரீலிமினரி எக்ஸாம், ஒரு சூஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் எக்ஸாம், ரவுண்ட் பண்ற எக்ஸாம், ஸ்டார்ட் பண்ற எக்ஸாம், அதுல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் கரெக்ஷன் பண்ணி ஆகணும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். இதுல வந்து திருத்துறவங்க வந்து வேறுபட்டு எல்லாம் திருத்த முடியாது. ஓஎம்ஆர் மிஷின் திருத்திடும், எல்லாம் சரியா திருத்தம். புரியுங்களா? இந்த இடத்துல வந்து நம்ம வேற எதையுமே நம்ம வந்து குறை சொல்றதுக்கான வாய்ப்பும் இல்ல. புரியுதுங்களா? சோ அப்படி இருக்கிறப்ப நீங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்க படிக்கிறீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் உங்களை தேடி வரும். நம்ம என்ன பண்ண, சில நேரத்துல ஓஎம்ஆர்ல மாத்தி ஷேட் பண்ணிடுவோம். அது அப்படி பண்ணக்கூடாது. அந்த இடத்துல எக்ஸாம் ஹால்ல போய் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ இதெல்லாம் நம்மளோட மிஸ்டேக்ல வந்துடும். நம்ம வந்து நம்மளோட மிஸ்டேக்கை வந்து என்ன சொல்றது, அதாவது ஓஎம்ஆர்ல ஷேர் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் பதிலா இன்னொரு கொஸ்டின்ல போய் குறிச்சிட்டேன், மாத்தி குறிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது உங்களோட தப்பு, அவ்வளவுதான். அதை நம்ம சரியா செய்யணும். ஷேர் பண்றதை மாத்தி ஷேர் பண்ணிடக்கூடாது. எல்லாம் படிச்சுட்டு போய் அங்க போய் மாத்தி ஷேர் பண்ணாலும் தோல்விதான். ஏன்னா அந்த இடத்துல கரெக்டா படிச்சுட்டு போய் கரெக்டா ஷேர் பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு தான் அந்த வெற்றி வரும். எல்லாம் படிச்சுட்டு போய் மாத்தி ஷேர் பண்ணிட்டாலும் அது தோல்விதான், அவ்வளவுதான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. அது நம்ம மாத்தி ஷேர் பண்ணது, நம்ம கண்ணை சரியா வச்சு பார்க்காதது, அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆனது நம்மளோட மிஸ்டேக்கா தான் மாறும். இது டிஎன்பிசி மிஸ்டேக்கா மாறாது. ஸோ அதனால என்ன சொல்ல வரேன்னா, ஃபுல் எஃபோர்ட் போட்டு நீங்க கரெக்டா ஷேர் பண்ணி உங்களுக்கு வராம போச்சுன்னா போகாது, போகும், கண்டிப்பா வரும்னு சொல்றேன். ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, வரல அப்படின்னா கண்டிப்பா வராம இருக்காதுன்றத நான் சொல்றேன். ஃபுல் எஃபோர்ட் போடுறீங்க, ஓஎம்ஆர்ல கரெக்டா ஷேர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா செலக்ட் ஆயிருவீங்க. மேபி உங்களுக்கு ஒரு ஒரு 10 கொஸ்டின்ல போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கொஞ்சம் எஃபோர்ட் அதிகமா போட்டிருந்திருக்கணும் அப்படிதான், அதான் மீனிங்.
நீங்க நல்லா எஃபர்ட் போட்டுட்டு ஓஎம்ஆர்லயும் கரெக்டா ஷேர் பண்ணிட்டு அப்பயும் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னா ஒரு 10 கொஸ்டின்ல போயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலா எஃபர்ட் போடணுன்றது அர்த்தம். உங்களை விட இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபர்ட் போட்டவங்க செலக்ட் ஆகிட்டாங்கன்றதும் மீனிங் வந்தது. இல்ல சார் அங்க போய் நான் நல்லா எஃபர்ட் பண்ணி படிச்சேன், ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் ஆயிடுச்சு சார், அங்க போய் மாத்தி யோசிச்சிட்டேன் சார். இந்த மாத்தி யோசிக்கிறது, இந்த ஓஎம்ஆர்ல மிஸ்டேக் பண்றதுலாம் இது நம்ம மிஸ்டேக்ல வந்துடும். இது டிஎன்பிசி தரப்புல மிஸ்டேக் ஆகாது, நம்ம மிஸ்டேக்ல வந்துடும். அதனால எல்லாத்துலயும் கவனமா இருக்கணும். ஓஎம்ஆர் விஷயத்துல கவனமா இருக்கணும், ஷேர் பண்றதுல கவனமா இருக்கணும். 14வது கொஸ்டின் படிக்கிறீங்கன்னா 14வது கொஸ்டினுக்கு தான் ஷேர் பண்ணணும். மாத்தி 13வது கொஸ்டின்ல 15வது கொஸ்டின்ல ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்க எப்ப பாக்குறீங்களோ அது வரைக்கும் தப்பு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால கவனமா இருக்கணும். நல்லா உழைப்பு எஃபோர்ட் போட்டுட்டு அங்க போயிட்டு ஓஎம்ஆர்லையும் சரியா பண்ணணும். நீங்க நல்லா எஃபோர்ட் போட்டு மறுபடியும் சொல்ல நல்லா எஃபோர்ட் போட்டு ஒரு 10 கொஸ்டின்ல போகுதுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் அதிகப்படுத்துங்க. அவ்வளவுதான், எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமா போடுங்க. இன்னும் எஃபோர்ட் கொஞ்சம் அதிகமா தேவைப்படுது. நீங்க இப்போ 200க்கு ஒரு 140 கொஸ்டின் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 140 கொஸ்டின் வாங்கினதுக்கு நான் தகுதியான ஆள், அவ்வளவுதான். அந்த இடத்துல போயிட்டு நான் 160 கொஸ்டின் வாங்குற அளவுக்கு தகுதியான ஆள்னு நீங்க உங்களை நீங்களே நியாயப்படுத்திக்க கூடாது. 140 தான் வாங்கியிருக்கோம், ஒரு 170 கிட்ட நம்ம போடணும், ஒரு 30 கொஸ்டினாவது எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ அப்படின்னா அதுக்கு தகுந்த உழைப்பை நம்ம போடணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம 140 கொஸ்டின் 200க்கு 140 கொஸ்டின் வாங்கினதை நான் நல்லா படிச்சு 140 தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அது நம்மளோட தவறு. நல்லா படிச்சா எதுக்கு நம்ம அவங்க 140 போடுறாங்க, கரெக்டா ஷேர் பண்ணிருக்கீங்கன்னா எதுக்கு அவங்க 140 போடுறாங்க. ஸோ இங்க நம்ம என்ன சொல்ல வரோம்னா ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. மார்க் ஒருவேளை குறைவா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் நீங்க அதிகமா போட்டிருக்கணும். அதனால வரப்போற எக்ஸாமுக்கு இப்பவே கண் விழித்துக் கொள்ளுங்கள். இப்பவே நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஃபுல் எஃபோர்ட் போடுங்க. ஒரு 200க்கு ஒரு 180 கொஸ்டின்ஸ் போடுற அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஃபோர்ட் அதிகம் போடுங்க. எஃபோர்ட் அதிகமா போட்டீங்கன்னா நல்லா படிக்கிறீங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, டெஸ்ட் போட்டு பாக்குறீங்கன்னா ரிசல்ட் பாசிட்டிவா வரும். நான் திருப்பி சொல்றேன், 200க்கு ஒரு 150 கொஸ்டின் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு தான் நீங்க தகுதியா இருந்திருப்பீங்க. அதையும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? லக்குல எல்லாம் கொஸ்டின் போட முடியாது. லக்குல எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் வராது. லக்குல எப்ப வரும்ன்றத நான் சொல்றேன். ஒரு 200க்கு உங்களுக்கு ஒரு 160 கொஸ்டின்ஸ் தெரியும். 160 கொஸ்டினுக்கு சரியான ஆன்சர் போட்டிருக்கீங்க. மீதி 40 அடிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுலதான் அந்த லக் ஃபேக்டர் வருமே தவிர மொத்தமா 200 கொஸ்டினுக்கும் லக் ஃபேக்டர் வராது. புரியுதுங்களா? லக் ஃபேவர்ஸ் த இன்டெலிஜென்ட். ஸோ அதை தான் நான் சொல்லுவேன். ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கிறவங்களுக்கு அந்த லக் கொஞ்சம் ஒரு சில பெர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் கண்டிப்பா, அதை நான் ஒத்துக்கிறேன். பட் முழுமையா லக்கால தான் இவனுக்கு வேலை கிடைச்சதுன்னா அப்பெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படி யாரு ஒருத்தரும் அப்படி கிடையாது. லக்கால வேலை கிடைச்சதுன்னா டிஎன்பிசில அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நடக்காத காரியம். லக்காலலாம் ஒருத்தருக்கு வேலை கிடைக்காது. எந்த இடத்துல லக் ஒர்க் அவுட் ஆகணும்னு சொல்றேன் கேளுங்க. நீங்க இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, 2 பேத்துக்கும் 200க்கு ஒரு 160 கொஸ்டின்ஸ் நல்லா தெரியும் அப்படின்ற அந்த இடத்துல 160 நீங்களும் போட்டுருவீங்க, அவரும் போட்டுருவாரு. மீதி இருக்கக்கூடிய 40 கொஸ்டினுக்கு உங்களுக்கு லக் ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு 10 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், அவருக்கு 12 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். புரியுதுங்களா? அல்லது உங்களுக்கு 15 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம், அவருக்கு ஒரு 17 கொஸ்டின் ஒர்க் அவுட் ஆயிருக்கலாம். உங்களுக்கு 10 அல்லது அவருக்கு 15. லக் இந்த மாதிரி நேரத்துல தான் ஒர்க் அவுட் ஆகுமே தவிர எதுவுமே படிக்கல எனக்கு 100 கொஸ்டின் தான் தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல லக் 100 கொஸ்டின் 200க்கு 100 கொஸ்டின் தெரியும்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்க 100 கொஸ்டினுக்கு 80 கொஸ்டின் போட்டெல்லாம் லக் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஒரு 130 கொஸ்டின் நல்லா தெளிவா தெரிஞ்சா கூட மீதி இருக்க 70 கொஸ்டினுக்கு உங்களுக்கு லக் பெருசா ஒர்க் அவுட் ஆகாது. புரியுதுங்களா? சோ அதனால என்ன சொல்ல வரேன்னா நல்லா எஃபோர்ட் போடுங்க. 200க்கு 160 கொஸ்டின் தெரியும்னா ஒரு 10 கொஸ்டின் 12 கொஸ்டின் லக்ல ஒர்க் அவுட் ஆகும், அவ்வளவுதான். மேபி ஒரு 5 கொஸ்டின் எக்ஸ்ட்ரா கூட போகலாம் அந்த இடத்துல உங்களுக்கு லக் இருந்தால், அவ்வளவுதான். முழுமையா லக்ல பாஸ் ஆன ஒருத்தர் நீங்க வாழ்க்கையிலேயே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு பார்த்திருக்கவே வாய்ப்பு இல்லை.
ஸோ அதனால திருப்பி சொல்றேன், எஃபோர்ட் தான் முக்கியம். முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், எஃபோர்ட் போட்டுட்டே இருக்கணும், ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்கணும், கண்டினியூவா படிச்சுட்டே இருக்கணும், தொடர்ச்சியா கொஸ்டின் பேப்பர் அடிச்சு பார்த்துட்டே இருக்கணும். கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியா நீங்க படிக்கணும். கன்சிஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லுவாங்களே, அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியா நீங்க படிச்சுட்டே இருக்கணும், அது பேர் தான் கன்சிஸ்டன்ட். நீங்க ஒரு 5 நாள் படிக்கிறது, 5 நாள் படிக்காம இருக்கிறது பேரு கன்சிஸ்டன்சி கிடையாது. 30 நாள் இருக்கு, எக்ஸாமுக்கு 150 நாள் இருக்கலாம், 150 நாள் படிச்சீங்கன்னா அது பேர் தான் கன்சிஸ்டன்சி. 150 நாள்ல நான் 100 நாள் தான் படிச்சேன்னா அது கன்சிஸ்டன்சி கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸாம்ல தோல்வி ஏற்பட்டுரும். தொடர்ச்சியா கன்சிஸ்டன்டா ரெகுலரா டெய்லி படிச்சுட்டே இருக்கணும், இவ்வளவுதான் விஷயம். அதே மாதிரி ரிவிஷனும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதே மாதிரி டெஸ்டும் போட்டு பார்க்கணும். ஒரு பேஜ் எடுக்கிறீங்கன்னா அந்த பேஜ்ல எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் நீங்க நோட் பண்ணிடணும். இதை தவிர டிஎன்பிசியால எந்த கொஸ்டினும் கேட்க முடியாத அளவுக்கு நீங்க நோட் பண்ணணும். நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் படிக்கிறது ஈஸி, ரிவிஷன் பார்க்கறது ஈஸி. அதனாலதான் நான் எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறது, நோட் பண்ணுங்க, ஹைலைட்டர் யூஸ் பண்ணுங்க, கலரா யூஸ் பண்ணுங்க. முதல் டைம் படிக்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்தா தப்பு இல்லை. ஏன்னா நீங்க அந்த டைம் எடுத்து டைம் கொடுத்து நீங்க ஹைலைட்டர் யூஸ் பண்ணும் போதும், கலரா நீங்க கோடு போடும் போதும் புக்கும் கலர்ஃபுல்லா ஆகுது. நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்க முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிடுவீங்க. அடுத்த டைம் படிக்கும் போது உங்களுக்கு தொய்வு இருக்காது. கலர்ஃபுல்லா புக்ஸ் இருக்கும் போது படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முக்கியமான பாயிண்ட்ஸை நீங்க நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே முக்கியமில்லாத பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பாதி நேரம் அடுத்து நீங்க அடுத்த படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ரெகுலரா படிக்கணும், அந்த பேஜ்ல இருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் நோட் பண்ணணும். புரியுதுங்களா? ரிவிஷன் பண்ணணும், நெகட்டிவா பேசுறத கண்டுக்க கூடாது. ஸோ இவ்வளவுதாங்க விஷயம். இந்த வாரம் லைவை முடிச்சுக்கலாம். அடுத்த வாரம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம லைவ் வருவோம். லைவ் இல்லைன்னு சொல்ல வரல, லைவ் வந்து நம்ம கண்டிப்பா வைப்போம். அடுத்த வாரம் சாட்டர்டே ஒரு 10 அல்லது 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த லைவ் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். நீங்க லைவை பத்தி ஏன்னா ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் 20 பேர் இருந்தீங்க, 10 பேர் தான் இருக்கீங்க. லைவை பத்தின கமெண்ட்ஸ் வந்து நம்மளோட குரூப்ல தயவு செஞ்சு எல்லாருமே பதிவு பண்ணுங்க. லைவ் பாதி அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல முழுமையா அட்டன் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க கருத்து தெரிவிச்சாதான் அடுத்தடுத்து மற்றவங்களும் வந்து லைவ் அட்டன் பண்ணுவாங்க. மிக குறைவான ஆட்கள் இருக்கீங்க. ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஓகே, நம்ம லைவ் இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you. Thank Thank you, sir.